தற்போதைய கடத்தொழில் அமைச்சரால் முன்வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கு விதிகளை வரவேற்கின்றோம். வயதுக்குரிய பங்களிப்பு, ஓய்வூதிய கட்டங்கள், இயலாமை மற்றும் இறப்பின் போதான பணிக்கொடை விவரம் என்பன தெளிவாக வரையறுக்கப்பட்டிருத்தல் வரவேற்புக்கு உரியன. ஆனாலும் மேற்படி ஒழுங்கு விதிகளில் மேலும் சில மாற்றங்களை ஏற்படுத்தினால் அவை மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் ஓய்வு காலத்தையும் மேலும் பலப்படுத்தும். இறுக்கமான தவணை கட்டண முறைக்கு மாற்றாக பருவகாலத்துடன் இசைந்த வகையில் தவணை கட்டண முறையை நடைமுறைப்படுத்தல், அரசின் கூட்டு பொறுப்பை உறுதிப்படுத்தல், பணவீக்கத்துடன் இணைந்த வகையில் ஓய்வூதிய தொகையை தீர்மானித்தல், இழப்பீட்டுத் தொகை காலப்பொருத்தமற்று இருத்தல், மதுபாவனையால் குடும்பத்தினர் தண்டிக்கப்படுவதை தவிர்த்தல், ஒழுங்கு விதிகளில் உள்ள இடைவெளிகளை ஆராய்தல் தொடர்பில் கௌரவ கடத்தொழில் அமைச்சர் மேலும் கரிசனை கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். பருவகாலத்துடன் இசைந்த தவணை கட்டண முறை தேவை. மீனவ சமூகத்தின் முதுமை காலம் மதிப்போடு கணிக்கப்பட வேண்டியது. எனினும் பொதுவான இயற்கை அனர்த்தங்களுக்கு மேலாக தடை செய்யப்பட்ட தொழில் முறைகள் இன்னமும் கட்டுப்படுத்தப்படாதிருத்தல், இழுவை மடி படகுகளின் அத்துமீறல் என்பவற்றால் எரிபொருள் செலவுக்கேனும் மீன்பிடிக்க இயலாது கரை திரும்பும் வள்ளங்களும் உள்ளன. இலட்சக்கணக்கான பெறுமதி கொண்ட வலைகளை இழந்துவிட்டு கரை திரும்பும் மீனவர்கள் உள்ளனர். ஒவ்வொரு மாதமும் சீரான வருவாயை கடத்தொழில் ஈட்டி தருவதில்லை. இந்நிலையில் தவணை கட்டணங்களில் மட்டும் மீனவர்களுக்கு இறுக்கமான நடைமுறை எவ்வாறு பொருந்தும் என கேட்கின்றேன். இந்தியா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளில் பேணப்படும் பருவகாலத்துடன் இசைந்ததான நெகிழ்வு போக்குடனான தவணை கட்டண முறைமை இலங்கை மீனவர்களுக்கும் மிகவும் பொருந்தும். அரசின் கூட்டு பொறுப்பு, சைச்செல்ஸ் மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளில் மீனவர்களின் ஓய்வூதிய திட்டங்கள் அரசுடன் இணைந்த பகிரப்பட்ட பொறுப்பை அடிப்படையாக கொண்டவையாக உள்ளன. மீனவர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் பகுதியளவில் தானும் அரசின் பொறுப்பேற்றல் மீனவர் வாழ்வை மேலும் மேம்படுத்தும். பணவீக்கத்துடன் இணைந்ததான ஓய்வூதிய தொகை. தற்போது 45 வயதிலுள்ள ஒருவர் 15 ஆண்டுகளின் பின்னர் ஒரு மாத ஓய்வூதியமாக பெறும் 1000 ரூபாய் தொகை ஒருவேளை உணவுக்கு கூட போதாமல் இருக்கும். இப்போது 18 வயதில் உள்ள ஒருவர் 42 ஆண்டுகளின் பின்னர் ஒரு மாத ஓய்வூதியமாக பெறும் 1000 ரூபாய் தொகை பணவீக்கத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இப்போதைய 130 ரூபாய்க்கு சமனாகும். மேற்படி நலன்புரி திட்டத்தின் ஊடாக 42 ஆண்டுகளின் பின்னர் கிடைக்கும் ஒரு மாத ஓய்வூதியத்தில் ஒரு பால் தேநீரை தான் குடிக்க முடியும் என்பது எத்தகைய அபத்தம்! பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவுடன் இணைந்ததான வகையில் கடல் தொழிலாளர் ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை தொகைகள் அவ்வப்போது இற்றைப்படுத்தப்படுவது மிகவும் பொருத்தமானதாக அமையும்.